ஹாய் காய்ஸ், ஹலோ, வெல்கம் டு ட்ரை குக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கிரில்டு சீஸ் கார்ன் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய், வாங்க எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஒரு கப் அளவு வெங்காயம், குடமிளகாய் ஒரு கப், ஸ்வீட் கார்ன் நல்லா வேக வச்சு உதுத்து வச்சுருக்கோம். ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு, ஃப்ளேவருக்காக ஆர்கான்ஸ், ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கி இருக்கும். கொஞ்ச நேரம் ஊறட்டும். ப்ரெட்டில் க்ரீன் சட்னி செஞ்சு வச்சுருக்கோம். ப்ரெட்டில் அதை அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம். அதிகமாக எடுத்து அப்ளை பண்ண வேணாம், லேசாக ஒரு லேயர் கொடுத்தா போதும். இல்லைனா ப்ரெட்டில் நல்லா ஊறிடும். பாருங்கள், மிக்சர் ரெடி. இப்போ அதை எடுத்து நம்ம ப்ரெட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், சீஸ் ஒரு லேயர். உங்கள்கிட்ட ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சுன்னா நல்லா திருவி நீங்கள் மிக்சரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், லேயராக அழகாக தெரியுது. இப்போ அது மேலே பட்டர் தடவிக்கலாம். 2 சைடுமே தடவிக்கலாம் நல்லா. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். வெட் ரோஸ்ட்டில் அதை வைக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க தவாவில் எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 ப்ரெட்டை நல்லா ஒன் சைடு மட்டும் நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். சேம் ஒரே மாதிரி தான் ப்ராசஸ்ஸு. இப்போ அது மிக்சர் அதில் வச்சுக்கலாம். சீஸ் அது மேலே வச்சுக்கலாம். இதை எடுத்து தவாவில் வச்சுட்டு சீஸ் நல்லா உருகுனால ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கலாம். ரெண்டு சைடுமே நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். பாருங்கள், இப்போ கீ கொஞ்சம் விட்டுருக்கோம். வாங்க, அதுக்குள்ளே டோஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சீஸ் மெல்ட் ஆகி நல்லா ஃப்ளேவராக இருக்குது. பாருங்கள், நல்லா ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா அதில் இதாக இருக்குது. நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. கட் பண்ணும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு. பாருங்க, நம்ம தவாடை வச்சுருக்கிறது நல்லா நம்மளுக்கு பார்க்கும் போதே நல்லா கிரிப்ஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. சீஸ்லாம் நல்லா உருகி இருக்குது. உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா தெரியும். வாங்க பிளேட்டிங் பண்ணலாம். வீட்டில் கொஞ்சம் கொடுத்து அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். வாவ், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் டிஷ் தான்.